என்ன சும்மா இருந்தவன. உங்க அம்மா அந்த இதுல விவரமான ஆளு. எங்க அம்மா கல்யாணம் பண்ணது நானும் எங்க அண்ணனும் பிறந்தமா தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி சொல்லவே இல்லையா உங்க அம்மா? அது எப்படி என்கிட்ட கேள்வி கேட்டா எனக்கு என்னங்க தெரியும்? நடிப்ப கள்ளி. சத்தியமா தெரியாது. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கு. அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி குடும்பத்தை பாத்துக்கணும்னு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. சரி நான் என்ன சொல்லிச்சு? அகல கால வைக்க கூடாது, காலை ஒழுக்கமா தூக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா? காலை ஒழுக்கமா தூக்கணுமா? காலை ஒழுக்கமா எடுத்து படியில வலது காலை வச்சு போகணும். ஆமா ஆமா, எடுத்த உடனே வலது கால வச்சுதானே வீட்டுக்குள்ள போகணும். ஆமா வலது காலை வச்சு போகணும். நான் சரி கேட்டதுக்கு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் களைச்சு இருக்க கூடாதுலாம் சொல்லியிருக்கு. நீ நடிப்ப இல்ல, நீங்க என்னமோ ஒரு இதுலதான் பேசுறீங்க. சின்ன பிள்ளைகிட்ட எதை பேசுறோம்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன சும்மா இருந்தவளை பிடிச்சுக்கிட்டு எங்க அண்ணன் இருக்க மாட்டீங்களா? நான் உடனே சும்மா இருவேனா? அவனை பிடிச்சு மாட்டி விட்டேன். அம்மா அண்ணன் இருக்கும் போது அண்ணனை மாற்றியா? மாட்டி விட்டேங்க. அவன் மட்டும் என்னை மாட்டி விட்டால. அவன் உன்னையே மாட்டிட்டானா? நான் மாட்டுக்குள்ள படிக்க சொன்னது ஒரு தப்பா, படிக்க போடுங்க சொன்னது ஒரு தப்பா? தப்பு இல்ல. உங்க அண்ணன் உன்னையே மாட்டிட்டு அவனை நீ மாட்டிட்ட. ஏதோ ஒரு ஆரோ மாட்டிக்கிட்டான், அவ்வளவுதான். மாட்டிட்ட. சரி, ஆனா மாட்டிக்கிட்டாங்க அது ஒரு டபுள் மீனிங்ல சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல மாட்டி விட்டு இருக்க. என்ன வச்சு அடிக்கிறோன்னே தெரியல உங்களெல்லாம். என்ன அம்மா அண்ணன் இருக்கும் போது எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, அண்ணனுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு முடிக்கலாமான்னு சொன்னேன். சரி, ஆனா எங்க அம்மா சொல்லிருச்சு. என்ன சொல்லிச்சு? அவன் ஆம்பளை பையன், யாரையாவது இழுத்துட்டு கூட வந்துருவான். ஆனா பொம்பளை பிள்ளை உன்னை அப்படி விட முடியாது, ஒரு நல்ல மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்குறது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் போனா போகுதே அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு பார்த்தேன். சரி, ஆனா ஒண்ணுமே முடியல, என்னால தப்பிச்சு வர முடியல. மாப்பிள்ளை பார்த்தாச்சா? இல்ல சொல்றீங்க, அடுத்து அதான் வர்றேன். அங்க என்ன அவன் என்னைக்கு இருந்தா யார் வீட்டுக்கு போய் வாழ்ந்து போறது தானே. அதனால சரி இப்பயே வாழ்ந்து போகும் நானும் போனா போகுதுன்னு ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கா? ஆமா நல்லா இருக்கு. அதை பத்தி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் நீ பண்ணுனேன்னா நல்லா இருக்கும். என்ன இருக்கும்? நல்லா இருக்கும், உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் சொல்றீங்களா? வாழ்க்கை நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன நினைச்ச? ஆசீர்வாதம் என்னைக்கு எனக்கு வேணும், வாழ்த்தணும். நான் சொல்லி அனுப்புறேன். வந்துருவேன். என்ன கல்யாணம் முடிச்சாதான் உலக்கையெல்லாம் பார்க்கலாம். உலக்கைய பார்க்கலாம், வாழ்க்கைய பார்க்கலாம்னு சொல்லுங்க. உலக்க பெரிய பெரிய உலக்கையெல்லாம் பார்த்து அது உரல வச்சு குத்த சொல்லுவாங்க. உடனே இருங்க, முதல்ல கல்யாணத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கல்யாணம் பண்ணது எல்லாம் இடிக்கணும்ல. ஓ, அங்க போய் இடிக்கணும். சக்கு 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 சக்குன்னு இடிச்சாத்த மாவுலாம் இடிக்க சொல்லுவாங்க. இல்ல நீங்க என்னமோ வேற இடிக்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நெல்லு இல்ல எல்லாமே இடிக்க சொல்லுவாங்க. ஓ, நெல்லுக்குள்ள குத்த சொல்வாங்களா? நான் என்னமோ வேற என்னமோ சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். குத்த நல்லா இருக்கும். சரி, ஆமா குத்தா தானே அரிசி வரும். இப்ப எல்லாம் மிஷின் வந்துருச்சுல, எதுக்கு குத்துறனா அவசியமே கிடையாது. எது வந்துச்சு? மிஷின் எல்லாம் நெல்லெல்லாம் அரைக்கிறதுக்கு தனியா மிஷின் வந்துருச்சு தெரியுமா? அதனால அந்த வேலையில சிரமமே இல்லை, அந்த வேலைக்கு கிடையாது. என்னத்த கிளம்பிட்டா பாயத்துக்கிட்டு இருத்தா? அது முத்தம் தொளிக்க போதா, முத்தத்தை தொளிச்சுட்டு வந்துரு. சரி, பக்கத்துல தான் வீடு. அப்படியே காபி போட்டு எடுத்துட்டு வாத்தா. என்ன நானும் போனா பாவம் ஒத்துக்கணும்னா இல்லையா? மட்டும் சமாளிச்சு பார்த்தே முடியல. சரி, ஆனா எங்க அம்மா அப்பா அந்த ஆம்பளை பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியே பேசுவாங்க. ஏன்னா இருந்தாலும் நாங்க கெட்டி கொடுத்துட்டு அவங்க வேற வீட்டுக்கு போறவங்க தானே. ஆனா ஆம்பளை பையன் அப்படி கிடையாதான். சரி, அவங்கதான் வச்சு எல்லாம் பாத்துக்குவாங்களாம் அப்படின்னு ஒரு நினைப்பு. ஆனா என்னைக்குமே அப்படி கிடையாதுங்க. இப்ப அந்த அன்னை இல்லைன்னு சொல்லிட்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்து விடுறது யாருன்னா அந்த ஆண்கள் மட்டும்தான். பசங்க மட்டும் எதுக்கு? எனக்கு அதை பத்தியே தெரியாது, சண்டையை பத்தியே தெரியாது. என்கிட்ட சொன்னா அது என்னங்க பாருங்க இப்படிலாம் பேசுறாங்க சொல்ல மாட்டீங்களா? அந்த அண்ணனை பாருங்க சொல்லுவீங்க. லைவ் ஓடுது, வேணா லைவ் ஓடுது. நான்லாம் மாட்டேன்பா, உங்களுக்கு வாக்கப்பட மாட்டேன்பா. நீ போ, நீ அந்த அடி அடிக்கிற. நான் இருக்கிறது சும்மாவே 4 எலும்பு 5 சதையும் வச்சிருக்கேன். அவனுக்கு படுமா? அந்த பொண்ணுமணிக்கு படு. வாக்கப்படுமா? வெட்டி நொறுக்கி அப்படி எதை தூக்கி வாக்கப்படுன்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க. என்ன சப்போர்ட் நல்லா கை கொடுக்குறீங்களா? கொண்டு முடியும். அவனுக்கு படுத்தைனா நல்லா வச்சு காலம் தள்ளுவேன். ஓ, வாழ்க்கையை நல்லா வச்சு காலம் தள்ளுவாங்க. வேணா, நான் இந்த மாப்பிள்ள நான் கேட்கவே இல்லை. அவனுக்கு படு.
நீ வரல, நீ உன் தங்கச்சி அனுப்பிவிடு. நானே வரல, என் தங்கச்சி மட்டும் எப்படிங்க அனுப்பி விடுவேன்? அதெல்லாம் பிடிச்சி உன்னை உன்கிட்ட மட்டும் சத்தியமா உன் வீட்டுக்கு மட்டும் வாக்கப்படவே மாட்டோம். என்னத்த அப்படி சொல்ற? வேணாம்ப்பா. என்ன அதனால மாப்பிள்ளை பாக்குற சாய்ஸ் ஏன் சாய்ஸ் சொல்லிட்டாங்க. யார மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. என்னைய மாதிரி சாய்ஸ்ங்க. சாசா அதெல்லாம் வரக்கூடாது. சாய்ஸ்ன்னு சொன்னேன். என்ன உன் விருப்பம். ஆமா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லு. என்னைய மாதிரி பார்க்க சொல்லு. அது உங்களை மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கிளட்டி பாரு, நல்லா இருக்கு. பத்தியெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை மாதிரி என்ன? உங்களை மாதிரி பாரு, நரைச்சிருக்கா? நரைக்கத்தான் விரைக்கி. இல்ல, இப்பதான் வயசு திரும்புது. அங்க வண்டி மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதுதான் சொல்லி இப்பதான் உங்களுக்கு வயசு திரும்புது. என்ன நான் யார மாதிரி மாப்பிள்ளை கேட்டேன் தெரியுமா? என்னைய மாதிரி பாட்ட சட்டமா இப்படி அழகா இருக்கானா? ஆமா, இருந்தாலும் எனக்கு பிடிக்கலையே. பிடிக்கலையா? உங்களை மாதிரி பிடிக்கலன்னு சொல்றேன். என்ன ஏன் பிடிக்கல? அந்த பாடிக்கு இந்த செட் ஆகுமா? வேணாம், செட் ஆகாது. என் தம்பி அழகரு, வாடா அழகரு. இப்ப என்ன அவங்களே இருக்கிறீங்களே? என்ன அவன் என் தம்பி தான். இல்ல, அவங்கள மாதிரிலாம் நான் கேட்கல. நான் யார மாதிரி வேணுங்க தெரியுமா? எனக்கு மைக் செட்டுக்கார மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். இருங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஐயோ, இருமச்சா ஒரு நிமிஷம். என்னைக்குமே காரணம் இல்லாம தோரணம் கெட்டவே மாட்டேன். சரியா? ஏன் தெரியுமா? என் ஆடம் உங்களை மாதிரி கேட்டிருப்பேன். ஏன் தெரியுமா? நீங்களா என் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கீங்க. உங்ககிட்ட பேசி பழகிறதுக்கு நான் கூச்சப்படுவேன். ஏன் அவர் என் தாய் மாமை மாதிரி இருக்காப்ல, அத்தை சொல்லு. நான் வந்த உடனே சொல்லியிருப்பேன். சரி, வந்தா எதுவும் சொல்லுக்குவாங்களோ நினைச்சுக்குவாங்களோ, நான் எதுவும் சொல்லல. யாரு? எங்க மச்சான். யா, அவன் கார்த்திக் போய் மாதிரி இருக்காது, உங்களுக்கு தெரியாதுங்க. அவங்க தாய் மாமா மாதிரி. அப்புறம் வர சொல்றியா? ஏங்க பாவம், அப்புறம் பையங்க எங்க நீங்க வேற அவரை மாதிரி வேணும்னு தான் கேட்டேன். ஏன் தெரியுமா? உழைப்புல சிறந்தவங்க அவங்கள மாதிரி யாரால முடியாது. அதுலயும் மின்சாரத்துல வேலை பாக்குறாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது அப்படின்னா எனக்கு தெரியும் அவன் நல்லா திருகுறேன், அதனாலதான் உனக்கு இல்ல. நான் நீங்க ஏதோ வேற எதையும் திருக்கி காமிச்ச மாதிரி இருக்கேன். அவர் நல்லா திருக்குனா தான் நம்ம பேச முடியும். அது முதல்ல தெரியுமா? அவன் திருகிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாலிம தானே திருக்குறாங்க, ஆம்பளை தான். அவங்க திருக்குனா தான் நம்ம பேச முடியும். அங்க எந்த அளவுக்கு திருறானோ அந்த மாதிரி நம்மள திருவான்னு நினைக்க. உங்க கையே ஒட்டிக்க மாதிரி மாறுங்க. கள்ளி நல்லா கரெக்டா சொல்றீங்க. ஐயங்க அவர் அங்க சொல்றாரு, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஆம்பளை திருக்குனா தானே அங்க பேச முடியும். நல்லா தப்பா சொல்றீங்க. அப்படி சொல்லுங்க. ஆம்பிள் பார் வயிற சொல்லுங்க. ஐயோ மாமா, நீங்க தப்பா சொல்றீங்க மாமா. திருகுறனால இல்ல, சொருகுறனால பிடிக்கும். ஏங்க அவர் அங்க சொருகுனாதான் இங்க பேச முடியும். அதுவும் தானே. ஆமா, அங்க சொருகுனாதான் இங்க பேச முடியும். பாருங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படி பேசுறாங்கன்னு. சின்ன பிள்ளைல எப்படி பேசுறது சொல்லுங்க. இவனுக்கு ஒரு நாளைக்கு வாக்குப்பாடு, இவனுக்கு ஒரு நாளைக்கு இப்பதான் சொல்லி இவனுக்கு ஒரு நாளுக்கு வாய்க்கப்படுது. நல்லா ரெண்டு பேத்துல எவன் நல்லா இருக்கான்னு அவனை வச்சுக்க. உண்மைக்குனே அப்பறம் நீ மாமனானே எனக்கு தெரியல. உண்மைக்குனே சொல்றேன். மாமா சூப்பர். என்ன ஒரு ஊர்ல திருவிழா நடக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து பாத்தீங்களா எவ்வளவு ஆல்டேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? என்ன இவ்வளவு ஆல்டேஷன் பண்ணி நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நைட்டு 9 மணிக்கு வந்து காலைல 6 மணிக்கு போயிருவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து மாட்டி சொருகி, அதாவது கொலா கட்டுவாங்க. கொலா நல்லா மாட்டுவாரா? எங்க நல்லா மாட்டி. ஏமா கலப்படம் இல்லாததுன்னா அதுதான். எது? எல்லாத்துலயும் கலப்படம் இருக்கு. ஆமா, இதுல கலப்படமே கிடையாது. அதுலயும் கலப்படம் வேற இருக்கா? எங்க கலப்படம் இருக்கான்னு எங்க அந்த தொட்டு பாரு, கலப்படம் இருக்கான்னு பாத்துருவோம். மாமா அவர் கலப்படம் இல்ல, என்கிட்ட ஒரு கடப்பாறை இருக்கு. உன் மகளுக்கு வேணுமான்னு கேட்டு கடப்பாறை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கு வேணாப்பா சாமி. ஏன் நான் உன் கடப்பாறை வச்சு நான் என்ன பண்றத சொல்லுங்க. ஏம்மா அந்த மைக் சரியாடி ஏன் மைக்ல பேசு. இல்ல, இந்த மைக்கே நல்லா இருக்கு, வேணாம். இப்ப ஏன்னா அவர் மைக்கு நல்லா என் கடப்பாறை மட்டும் நீ பார்த்தேன்னு வச்சுக்க. உன் மண்டை மைக்கில பேசட்டுமா?
அதோட இந்த கடப்பாரை தான் வேணும் நீ நினைப்ப. எனக்கு எந்த கடப்பாரி வேணாம், இந்த மைக்கே போதும், எனக்கு கடப்பாரின்றது வேணாம். என்ன உள்ள நல்லா சரி மைக் செட்டாவது போட்டு காப்பாத்திடுவாரே அப்படின்னு சொல்லி மைக் செட்டுக்கார மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டேன். சரி. ஆனா எங்க அம்மா அப்பாவே விசாரிச்சு பார்த்திருக்காங்க. சரி. விசாரிச்சு பார்த்ததுல யாரையும் இந்த பையன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓஹோ. யாருக்கு தெரியும்? லவ் பண்றியா? பார்த்தா தெரியலையா மூஞ்சிய? நீங்க மொசப்பிரிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாதாங்க? அவங்களதான் சொல்றேன். உங்களுக்கு என்ன இல்ல இல்ல புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நம்மள என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்களை சொல்லுவோம்னா சொல்ல மாட்டேன். நீ யாரையுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. ஆனா லவ் மட்டும் பண்ணுவீங்க. ஐயோ அவரை சொல்றேன் உங்களை. போன் நம்பர் இருந்தா கொஞ்சம் விடு. சரி அவர் மாதிரி இருக்குமா புடிச்சே? ஐயோ அப்பா பாமா எனக்கு இவர மாதிரி இருந்தாலே போதும். அவர்லாம் பிடிச்சி அமுக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் உள்ள போயிருவேங்க. தக்காளி சட்னி நசுங்கி போகும். அது உண்மை. சரி நான் போயிட்டு வரவா?